குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை நீங்கள் எல்லாரையும் கேட்டு பாருங்க, எல்லாம் இருக்கும். அரிசி இருக்குங்க, பருப்பு இருக்குங்க, அறுசுவையோட சாப்பாடு இருக்குங்க. ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு மன உளைச்சல், ஒரு கஷ்டம், ஒரு சங்கடத்தோடவே போச்சு லைஃபு. இந்த 6-7 வருஷமாவே அப்படி தாங்க இருக்கு. நான் நல்லா இருந்தால் பிள்ளைய நினைச்சு வருத்தப்படுறேன், பிள்ளை நல்லா இருந்துச்சுன்னா மனைவி நினைச்சு வருத்தப்படுறேன், மனைவி நல்லா இருந்தால் பேர குழந்தைகள் நினைச்சு வருத்தப்படுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபம். அல்லது பெண்களா இருந்தா கணவரை நினைச்சு வருத்தப்படுறேன், உறவுகளை சார்ந்து வருத்தப்படுறேன், இப்படிதான் பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த வழிகள் எல்லாமும் இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு தீரப்போகுது. குறிப்பா 3வது நபர்களால இருந்து வந்த அச்சுறுத்தல்களும் அழுத்தங்களும் மாறும். நம்பி பேசுறவங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க, நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் நமக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க, நம்ம வளர்ச்சி யாராலையும் பொறுக்க முடியல அப்படின்னு யாரெல்லாம் நீங்க நினைச்சீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு இணக்கமாவார்கள், நண்பர்களாக மாறுவார். தாய் வழி சார்ந்த விஷயங்களையும் கவனம். அம்மாவோட விட்டு கொடுத்து போகணும், அம்மா எது பேசினாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம். வண்டியெல்லாம் போகும்போது ஜாகிரதையா போயிட்டு வாங்க. இரவு நேர பயணங்களை தடுங்க.